நம்ம தமிழ் கடவுளான முருகனுக்கு மொத்தம் 6 படை வீடுகள் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா 7வது படை வீடுன்னு மக்களால் சொல்லப்படுறது நம்ம மருதமலைங்க. நம்ம மருதாச்சல மூர்த்தியை பார்க்க நீங்க 603 படிக்கட்டுகள் மூலமாகவும் செல்லலாம். நீங்க வச்சிருக்க 2 வீலர் 4 வீலர் அப்படி இல்லைன்னா அடிவாரத்திலிருந்து மலைக்கு கோயிலுக்குன்னு தனியா பஸ்ஸே விட்டாங்க, நீங்க அதுல கூட வரலாம். என் கூட சேர்த்து நீங்க மலை ஏறதுக்கு முன்னாடி சினிமேட்டிக் வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. அதாவது ஈவினிங் 5 மணிக்கு மேலே இந்த மெயின் கேட்டை சாத்திட்டா எப்படி வயசாகவங்களாம் போவாங்க வருவாங்க, அதுவும் எப்படி எந்த வழியில் போக சொல்கிறாங்க தெரியுமா? அதுவும் தடுப்பு சுவரில் தான் வெளியே போகணுமா? நியாயமா இது? யாராச்சும் தவறி கீழே வந்துட்டா கோவில் நிர்வாகிகள் பார்த்தீங்களா என்ன? ஸோ மக்களே, நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்க மருதமலை. நீங்கள் சொந்தமாக வெஹிக்கிள் வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாத பட்சத்துக்கு காந்திபுரத்துலேருந்து டைரக்ட் பஸ்ஸே இருக்குங்க. நான் படி வழியே தாங்க போனேன். நான் போனது வீக்கெண்ட் வேறையா, மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு ரேஷன் கடையில் நிற்கிற கூட்டத்தை விட இங்கே கார் நிற்கிற கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருந்ததுங்க. முருகன் தன்னோட விளையாட்டை ஆரம்பித்த தருணம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நீங்கள் படியில் போகிறதே பெட்டர்னு நான் சொல்லுவேன். படிப்பாத வழியை போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிரசாதம், சாமி ஃபோட்டோ எல்லாமே வச்சிருப்பாங்க. உங்கள் கண் முன்னாடி தெரியுது தான் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் செல்லும் படிப்பாதை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இருந்தாலும் நான் சொல்றேன். சரி வாங்க மக்களே, மருத மரங்களால் நிறைஞ்சிருக்க மருதமலையில் இருக்க மருதாச்சல மூர்த்தியை பார்க்க போகலாம். சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட முருகனை பிடிக்காம இருக்காதுங்க. அப்பேற்பட்ட முருகன் இருக்கிற இந்த கோயிலோட ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக நம்ம மருதமலைன்னு கேள்விப்பட்ட உடனே மருதமலையோட முருகனோட சேர்த்து பாம்பாட்டி சித்தருங்கிற பேரையும் கூட சேர்த்து கேள்விப்பட்டிருப்போம். பாம்பாட்டி சித்தர்னா பாம்பை கண்ட்ரோல் பண்ணுவார் நீங்க நினைக்கலாம், பட் அது இல்லைங்க. தன்னோட உடம்புல இருக்க குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணவருங்க. இங்கிலீஷ்ல டார்மன் செர்பன் பவர்னு சொல்லுவாங்க. லிட்டரலி இந்த பவர்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாவே ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் தன்னோட குண்டலினி சக்தியை பயன்படுத்தினால இவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்க நடந்து போனாவே தான் தோன்றி விநாயகர் சன்னதி உங்களுக்கு கண்ணில் படும். தான் தோன்றினா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். தானாவே அந்த கடவுள் வடிவில் இருக்கிறது தாங்க. அப்படியே நம்ம விநாயகருக்கு ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு போயிடுவோம். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த பாம்பாட்டி சித்தர் வழிபட்ட முருகன் தாங்க மேலே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாம்பாட்டி சித்தர் குகைன்னு மேலே ஒன்று தனியாகவே இருக்கு. இதில் சைடில் இருக்கிற பாறை கிட்டத்தட்ட பாம்பு மாதிரியே இருக்குங்க. சின்னப்பதேவர் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 1960s 70s இருக்கிற காலகட்டங்களில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் நடிச்சிருக்காருங்க. அவர் இந்த மருதாச்சல மூர்த்தியோட தீவிர பக்தருங்க. மேலே இருக்க கோயில் கட்டடங்கள் அவர் மூலமாகவும் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. காசுக்கு கூட வழி இல்லாமல் இருந்த எண்ணெயை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு காரணமே இங்க இருக்கிற முருகனோட அருளால மட்டுமே நடந்ததுன்னு சொல்லப்படுது. நம்ம படிப்பாத வழியா போறப்ப மலையோட அடிவாரத்தில் இருந்து மேல கோயிலுக்கு போறதுக்கு மொத்தம் 603 படி இருக்குங்க. வாட்டர் பாட்டில் முக்கியம் பிக்கல, அங்கங்க குடிநீர்னு வச்சிருப்பாங்க. பட் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்ல தண்ணியில ப்ளீச்சிங் கலந்து விட்டுருப்பாங்க. அதனால நீங்க கையில வாட்டர் பாட்டில் கொண்டு போறது பெட்டர். நான் 603 படின்னு சொன்னது கீழே பார்க்கிங் ஏரியா வரைக்கும் தாங்க. அதாவது மலை மேல இருக்கிற பார்க்கிங் ஏரியா. அதை தாண்டி நீங்க படிக்கட்டில் ஏறி தான் போகணும். நீங்க வண்டியில வந்திருந்தாலுமே அது வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படி மொத்தமா பார்த்தோம்னா 837 படிகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட பழனியோட டிஸ்டன்ஸ் அதிகம். பட் நீங்க படியில் ஏறி போறது கொஞ்சம் ஜாலியா தாங்க இருக்கும். இந்த மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு சின்ன பார்க்னு சொல்லப்படுது. இந்த கோயில் எவ்வளவு பழமை வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையானதுங்க இந்த மருதமலை. 12ஆம் நூற்றாண்டுல சோழர் மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல ஆண்ட மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க இந்த மருதமலை. இந்த கோயில் கோபுரத்தோட ஹைட் மட்டும் 180 மீட்டருங்க. அது மட்டும் இல்லாம கோயில் கோபுரத்துல இருக்கிற சிலைகள்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமா, ரொம்பவே சிக்கலான சிற்பங்களை கொண்டு இருக்குமாங்க. இந்த விஷயத்துல நம்ம தமிழர்கள் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நான் ஏறி போனப்ப இடும்பன் சன்னதின்னு ஒன்று வந்ததுங்க. இன்னும் கோயில் டாப்புக்கு போறது கொஞ்சம் தூரம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த இடும்பன் சன்னதியை பார்க்கலாம். இந்த சன்னதிக்கு வெளிப்புறமா கீழே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காருங்க. அப்படியே ஆஞ்சநேயர் பக்கத்துல பாத்தீங்கன்னா பாம்பு சாமி நிறைய இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய மரமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மரங்களும் அத்தனை வருஷம் பழமையானதா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. டவுட்லாம் இல்லைங்க, கன்ஃபார்ம் தான். இந்த மரத்தை பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. அப்படியே இடும்பன் சன்னதியில் இருக்கிற சாமியை வழிபட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து ரைட் சைடு திரும்பி பார்த்தா ரோட் சைடு நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து மலைக்கு போகிற ரோடு தாங்க சைடில் இருக்கிறது. அப்படியே இருங்க, கொஞ்சம் போய் காமிக்கிறேன்.
அப்புறம் கைஸ் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே குதிரை கால் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்ததுங்க. அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. மஞ்சள்லாம் தடவி பூஜைலாம் பண்ணி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட திருப்புகள் எவ்வளவு பழமை வாய்ந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பேர்பட்ட திருப்புகள்ல மருதமலை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியப்படாம இருந்ததாங்க ஆச்சரியம். அவ்வளவுதான் மக்களே, நம்ம கோயில் பக்கத்துல நெருங்கியாச்சு. கோபுரம் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. குறுக்க ஆடுலாம் படுத்து கிடக்குது, வளர்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் கொய்யாலே நாயும் இருக்குதுங்க. பட் ஆனால் ஒரு குரங்கு கூட கண்ணில் பட்டலையே. இதோ இங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டா நம்ம கோபுரத்தை பார்க்கலாங்க. கார்ல, டூ வீலர்ல, பஸ்ல வந்தாலும் இங்க தாங்க பார்க்கிங் ஏரியா. அப்படியே இருங்க, மேலே போய் காமிக்கிறேன். ஒரு வழியா மருதமலை கோபுரம் நம்ம கண் முன்னாடிங்க. சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாலாம் இங்கே தான் இருக்கு. நம்ம கார்ல வந்தாலும் இங்கேயே பார்க் பண்ணிக்கலாங்க. தேவஸ்தானத்துலேருந்து பஸ்ஸும் இருக்கு, நீங்க பஸ்ல வரனா கூட வந்துடலாம். சரி வாங்க உள்ள போலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளவு நேரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு. அவ்வளவுதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம மருதாச்சலம் மூர்த்தியை பார்க்க போயிடலாம். உங்க கோயிலுக்குள்ள போனோன்னே மொபைல் அலௌட் இல்லை. ஸோ என்னால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுதோ என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சா கேப்சர் பண்றேன். நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்க அடிவாரத்தில் மறந்துருந்தீங்கன்னா இங்கே கூட கடை இருக்குங்க, நீங்கள் இங்கே கூட வாங்கிக்கலாம். இங்கேருந்து இந்த வியூ பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் மலைக்கு வர்றப்ப படி வழியாக வந்தீங்கன்னா வெயில் டைமில் வர்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் கோயம்புத்தூர் சிட்டியே தெரியுதுங்க. அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பி பார்த்தா மருதமலையோட ராஜகோபுரங்க. அதில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் அவ்வளோ மைன்யூட் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலி நம்ம சாமி கும்பிட வந்தாச்சுங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல பாம்பாட்டி சித்தர்னு, அவரோட குகை இந்த சைடு தாங்க இருக்குது. இதுலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி வரும். பட் டைமிங் கம்மியாக இருந்த காரணத்தினால என்னால் அங்கே போக முடியலங்க. நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வேலைங்க, நாங்கள் வந்த நேரத்தில் கும்பல் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க மக்களே, சாமியை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம மருதாச்சல மூர்த்தியை பார்த்தாச்சுங்க. நல்லா பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கு. நீங்க முன்னாடி நேராக பார்க்கறது தாங்க கோயிலோட கொடிமரம். எல்லாம் புதுசாக ரெனோவேஷன் பண்ணியிருப்பாங்க போல. எப்போ கும்பாபிஷேகம் நடந்து எனக்கு தெரியல, பட் ரீசெண்டாக தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கோயிலை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்க. கோயிலில் கொடுக்குற பொங்கலும் புளியோதரையும் யாருக்கு தான் பிடிக்காது. இங்கே கொடுத்த புளியோதரையும் மிளகு பொங்கலும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. கீழே வந்து பார்த்தா தாங்க ஒரே ஷாக்கு. கீழே வர ஆல்மோஸ்ட் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேலே ஏறினா அந்த மெயின் கேட்டை சாத்திடுவாங்களாம். வர போகிற மக்கள் எல்லாம் அந்த தடுப்பு சுவர் மேலே தாங்க ஏறி போகிறாங்க. நடக்க முடியறவங்களுக்கு ஓகே, பட் வயசானவங்க நடக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா நடக்கிறவங்களுக்கும் நேரம் சரியில்லாமல் தடுக்கி கீழே இருந்தால் என்னங்க பண்ணுறது? கைகால் போச்சுன்னா என்ன கோயில் நிர்வாகிகள் வந்து பொறுப்பெடுத்துவாங்களா என்ன? ஈவினிங் 5 மணிக்கு மேலே படியேற விட மாட்டாங்க ஓகே, பட் மேலே இருந்து கீழே இறங்குறவங்களாச்சும் அலோவ் பண்ணும்ல. எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமா தெரியலங்க. கேட்க போலான்னு பார்த்தா அங்கே செக்யூரிட்டி மாதிரி கூட ஆள் இல்லைங்க. இனிமேல் மேலே இருந்து கீழே வரவங்களுக்கு கதவை திறக்கிற மாதிரி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கே தோணுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீங்களே பாருங்க ஏற இடம் எப்படி இருக்குன்னு. அதுவும் இந்த தடுப்பு சுவர் ஏறி எங்கே போகுதுன்னா மலைக்கு ஏற ரோட் சைடு இருக்குல்ல, அங்கே தாங்க ஏறுது. இங்கிருந்து நம்ம மெயின் கேட்டுக்கு போறோம்னா கூட சுற்றி தாங்க போகணும். என் செருப்பு வேற அங்கே தானே கழட்டி விட்டேன். இங்க பாருங்க, நல்லா இறுக்கமா பூட்டை போட்டு வச்சு விட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லையே. கீழே இறங்க போய் நடானா கேட்டு மேல ஒருத்தன் ஏறி குதிக்கிறாங்க. ஏறிச்சுன்னா தெரியும். அவ்வளவுதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான்.